ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாருமே முக்கியமாக இந்தியாவில் இருக்க பாதி மக்கள் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம், நமக்கு இருக்க கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம், சொந்த வீடு வாங்கிடலாம், அப்படி இப்படின்னு பல கனவுகளோட தான் நம்ம இந்த வெளிநாட்டுக்கு வரோம். அப்படி இருக்கும்போது இந்த வெளிநாட்டில் ஒரு கண்ட்ரியில் மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து மொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஸோ அது எந்த நாட்டில் நடந்துச்சு, என்ன மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட், எதனால் நடந்துச்சு, எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவைத் நாட்டில் இருக்கிற மங்கஃப் அப்படின்ற ஏரியாவில் உள்ள 6th ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டை கேரளாவை சேர்ந்த கேஜி ஆப்ரஹாம் என்பவர் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு மக்கள், கேரளா, நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு பல இந்திய மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஜூன் 12 புதன்கிழமை காலையில் 4 மணி அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த கிச்சனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. கருப்பு புகையோட அந்த தீ அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ல மொத்தம் 195 பேர் இருந்திருக்காங்க. இதுல 175 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. 40க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்புல அதிகமா உயிரிழந்தது கேரளாவை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. பெரிய ப்ரொடியூசர், கேரளாவில் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர். ஸோ கேரளாலேருந்து இங்கே வெளிநாட்டுக்கு வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு கோட் லைஃப்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட ப்ரொடியூசரே அவர் தான். ஸோ அவரே வந்துட்டு இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு வந்து காரணமாக இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு வருத்தத்தை தர வேண்டிய விஷயமா இருக்குது. குவைத்தில் இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம இந்தியன் நாட்டின் தூதுவர் உடனே குவைத்துக்கு போய் அட்மிட் ஆயிருக்கவங்கள நேரில் போய் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இறந்து போனவங்களுக்கு 2 லட்சம் தரணும், நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு 5 lakhs தரணும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கான ஒரு மெயினான காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது என்பிடிசி அவங்க தான் இந்த பில்டிங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 8 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டால் அவங்களுடைய உயிரை ஈடு செய்யவே முடியாது. பட் இந்த அமௌண்ட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மொத்தம் 100 பேருக்கு இந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ரொம்ப பெரிய பாதிப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3வது மாடி, 4வது மாடி, 5வது மாடின்னு மேலேருந்து குதிச்சவங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன உடனே எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியே போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் எமர்ஜென்சி டோர் ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது ஓப்பன் ஆகலை அப்படின்றப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் மாடியிலேருந்து குதிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அது ரொம்ப கட்ஸ் வேணும், சரிங்களா. ஸோ அவங்க குதிக்கும் போது அவங்க மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அங்கேருந்து கீழே விழுந்து கை கால்லாம் உடஞ்சி இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்தியன் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேஜி ஆப்ரஹாம் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் இந்த கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு குவைத் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவர் வந்து அவருடைய பணத்தை மிச்சம் பண்ணணும், ஸோ ரொம்ப செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய வந்துட்டு இந்த பில்டிங்கை வந்து ஒழுங்காக சரியாக கட்டலை, எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணல, செக்யூரிட்டி ரூமில் நிறைய சிலிண்டர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனையால் மட்டும்தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஆனதால் இதுக்கு என்ன குவைத் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கிற நிறைய எல்லா இந்த மாதிரி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ இந்தியன்ஸ் வந்து தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே செம்மையாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, எந்த ஒரு வேஸ்டேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே பக்காவாக க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டுருக்காங்க. ஒருவேளை ஏதாவது ஒழுங்காக வச்சில்லை அப்படின்னா இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க குவைத் கவர்மெண்ட்டு. அதே சமயத்தில் இந்த விஷயத்துக்கு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாக இருந்தவங்களையும் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் வந்து. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க்கை அவங்க கரெக்டாக செஞ்சுருந்தாலே இந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்த்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த பில்டிங்கை கட்டும்போதே ஒழுங்காக கட்டியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருக்கலாம். யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்பால் சுமார் 100 குடும்பம் இந்த விஷயத்துலேருந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் குவைத்திலே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது அப்ராடில் இருக்காங்க, கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காங்கன்னா அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். எந்தெந்த விஷயத்தில் அவங்களால கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வர சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ
இந்த வீடியோ கண்டிப்பாக நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அப்ராட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.